என்னோட பேர் மோகனப்பிரியா. நான் சின்ன கோட்டக்குப்பத்தில் இருக்கேன். பாண்டிச்சேரி பக்கத்தில் தான் இது இருக்குது. நான் என்னோடய வீட்டில் மேலே நான் ஃப்ரோசன் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே என்னென்னா சமோசா, கட்லெட், ரோல் இந்த மாதிரி நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் பண்ணி 2 வருஷம் ஆகுது. எனக்கு இந்த சமோசா செய்கிறதுல எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னா, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அனுபவத்தில் தான் நான் சம்சா போட ஆரம்பித்தேன். நாங்கள் இங்கே முத்தியால்பேட்டில் ப்ரோஸ் பர்கர்னு ஒரு பர்கர் கடை வச்சுருக்கோம். அந்த கடையிலேருந்து இங்கே தான் பேட்டிஸ்லாம் ரெடி பண்ணுவோம். ஸோ அது மூலிமா சரி ஒரு சேஞ்சுக்கு சமோசாஸ் ரெடி பண்ணலாமே, நார்மலாக எல்லோரும் பண்ணுற சமோசா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதில் நாங்கள் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ அந்த பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணதுனால மக்கள் மத்தியில் கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணலாமே அப்படின்னு தான் என்னோடய வீட்டு மொட்டை மாடியிலே நான் இந்த மாதிரி ஒரு ஷெட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நல்லாவே மக்கள் மத்தியில் இந்த சமோசா வரவேற்பு இருக்குது. நாங்கள் சமோசா மட்டும் இல்லை, ரோலு, கட்லெட்டு, சீஸ் பாலு இந்த மாதிரி மக்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் இப்போ பிடிக்குமோ அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிக்கன் ரோல், வெஜ் ரோல், சிக்கன் கட்லெட், வெஜ் கட்லெட், சீஸ் பால், சிக்கன் சீஸ் பால், பாப்கார்ன், கேண்டி சிக்கன், பசங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி கேண்டி சிக்கன், குனாஃபா சிக்கன் இந்த மாதிரிலாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட கஸ்டமர் எப்படின்னா சூப்பு கடை, கேட்ரிங் இந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. அவங்க எனக்கு முன்னாடி நாளே எனக்கு இத்தனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுவாங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய கிச்சனில் நான் ரெடி பண்ணி தருவேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 கஸ்டமராவது 100, 200ன்னு இந்த மாதிரி வாங்குவாங்க. நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி ட்ரேயில் கொடுத்துட்டேன்னா எங்கள் வீட்டிலேயே டெலிவரி பண்ணிவிடுவோம். நாங்கள் எங்ககிட்ட பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லை, திண்டிவனம், கடலூர் இந்த மாதிரி கூட கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரீஸ் பண்ணி பேக்கெட்டாக சமோசாஸ் டெலிவரி கொடுக்குறேன். இப்போ நாங்கள் சமோசா ரெடி பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 1000 சமோசா ரெடி பண்ணுறதுக்கான வேலை தான் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் இந்த சமோசா ரெடி பண்ணுற வேலை காலையில் 10 மணிக்கு ஆரம்பிப்போம். அதுலேருந்து குக் பண்ணுறது, மடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு 5-6 மணி ஆகிடும். நாங்கள் சமோசாஸ் ஃபுல்லாக தான் குக் பண்ணுறோம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனால ஆஃப் குக் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. சிக்கன் இருக்கிறதுனால சமோசாவை ஃபுல்லாக குக் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணியே தரோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்களோட மசாலாஸ்லாம் நாங்கள் கடையில் வாங்குறது கிடையாது. வீட்டிலே ரெடி பண்ணுற மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இங்கே இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணுற வேலை தான். அதுக்கப்புறம் ஆறுறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். சமோசா ஷீட் எங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி ஆல்ரெடி வந்துடும். நாங்கள் அதில் தான் சமோசா மடிப்போம். இந்த சமோசா ரெடி பண்ணி இந்த சமோசா எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக இந்த லேயர் இருக்கிறதுனால உங்களுக்கு சமோசா எப்பயுமே கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி இருக்கிற ஷீட்டை நாங்கள் இந்த மாதிரி சமோசாவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு இதில் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணுவோம். அடுத்ததாக நம்ம ஸ்டஃப் பண்ணுற ப்ராசஸ் வந்திருக்கோம். அதுக்கு சம்சா ஷீட் தான். இப்போ சம்சா ஷீட் எடுத்தாச்சு. இதை கட் பண்ண போகிறோம். சம்சா ஷீட் இந்த இதில் 4 ஷீட் கட் பண்ணலாம். ஒரு இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். சிக்கன் ரோல் ஸ்டஃப் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ அந்த சிக்கன் ரோலில் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்றதை பாருங்கள். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதையும் நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டு டிப் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம்.
அதுக்கப்புறமா வந்து இதை நம்ம திரும்ப டிப் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ப்ரெட் கோட் பண்ண போகிறோம். இது மசாலா கோட் பண்ண மாவு. ஸோ இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கணும். இதெல்லாம் வந்து சமோசாவும் ரோலும் டிப் பண்ணது. இதை நம்ம கஸ்டமருக்கு அவங்க கேட்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணி உடனே எடுத்து ஃப்ரீசரில் டிப் பண்ணிவிடுவோம், ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். இவ்வளோ நேரம் நம்ம ப்ரொடக்ஷன் ஏரியாவை பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்ன பண்ணுறன்றதை பார்த்தீங்க. நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம கட்லெட்டு, குனாஃபா சிக்கன், சீஸ் பாலு, பொட்டேட்டோ சீஸ் பாலு, வெஜ் ரோலு, வெஜ் சமோசா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து டீ கடைக்கு, அப்புறம் கேட்ரிங் சர்வீஸ், சூப்பு கடை, கஃபேஸ், இந்த மாதிரிலாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் விசேஷனாலும் நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம். நாங்கள் ரீட்டெயிலாகவும் சேல் பண்ணுறோம். வாங்கி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு அந்த டைமில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பொரிச்சு கொடுக்கலாம். பாண்டிச்சேரியிலே நாங்கள் தான் இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட் பண்ணுறோம், வேறு யாரும் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ நாங்கள் ரெடி பண்ணி தரோம். நன்றி, வணக்கம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.